ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இர்ஃபான் மீடியா 2.0. இந்த வீடியோவில் அப்டேட் பார்க்க போனால் பிக் பாஸோட 4வது ப்ரோமோலி விட்டாங்க. 4வது ப்ரோமோ பார்க்கும்போது தரமாக வந்திருக்குன்னு சொல்லாங்க. இந்த ப்ரோமோவில் என்ன பேசுகிறாருன்னா, விஜய் சேதுபதி அவர் மாதம் உள்ள என்ட்ரி கொடுத்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீங்களா ஒன்று வீட்டுக்குள்ளே ஒன்று பண்ணுறீங்க பாருங்கள், அது உண்மையாக வந்து ஏற்றுக்கவே முடியலன்னு சொல்லிட்டு ஒரு பதிலடி ஒன்று கொடுக்குறாருன்னு சொல்லாங்க. யாருக்குன்னா, நம்ம கால் மேலே கால் போட்டு ஒருத்தவங்க போட்டிருப்பாங்கன்னு சொல்லி இன்னொருத்தவங்களுக்கு மூஞ்சி மேலே கால் போட்டிருப்பாங்க. நம்ம ஆதிரி அவங்கள ஆதிரியாக வந்து வச்சு செய்கிற மாதிரி ஒரு விஷயத்த ஒன்று பண்ணியிருப்பாங்க. சண்டையே போடுறது நம்ம கமருதீனா இருக்கட்டும், நம்ம திவாகராக இருக்கட்டும், டேரெக்டாகவே தாக்குறாருங்க. அவங்க முன்னாடியே வந்து தாக்கி பேசுகிறாரு. இது எல்லாத்தையுமே சுற்றி கட்டிட்டாரு. அதே மாதிரி எல்லாம் தெரிஞ்சது மாதிரி நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க பாருங்கள், அதுதாங்க ஏற்றுக்க முடியல. நீங்கள் பண்ணுறதெல்லாம் வந்து கேமில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நல்லா கேம் விளையாடுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி, அதாவது திட்டியும் விட்டுட்டாரு, வச்சு ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுறாரு, அதாவது அட்வைஸும் பண்ணுறாரு. அட்வைஸ் என்ன சொல்கிறாருன்னா, கேம்லேயே ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நல்லா விளையாடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாராட்டும் கொடுத்துட்டு, அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் நீங்கள் கட்டுப்படலைன்னா நாங்கள் ஒன்று பண்ணுவோம், அது நீங்கள் தாங்க மாட்டீங்கன்னு தெளிவாக சொல்லிட்டாருன்னு சொன்னாங்க. விஜய் சேதுபதி அவர் சொன்ன விஷயம் தரமாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் அடுத்த வாரம் கண்டிப்பாக இந்த வாரம் அடுத்த வாரம் ஃபுல்லாக ஃபயராக தான் போகுது, அது டவுட்டே கிடையாது. ஆதிரி அவங்க வெளியேறிட்டாங்க. ஃபுல் ரோஸ்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் வெளியேற்றி விட்டுருக்காரு விஜய் சேதுபதி அவர். இதை பற்றி அவங்களோட கருத்து கணிப்பு என்னவா இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்க ஃபாலோ பண்ணுங்கள் இர்ஃபான் மீடியா 2.0 சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.